ஹலோ ஆல், என் பேர் கதிரவன். நான் 2020 பாஸ்ட் அவுட் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் பிஇ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக வேலை பார்த்துட்ருந்தேன். பட் எனக்கு அந்த வேலை அவ்வளோ பிடிக்கல, செட் ஆகலை. அந்த ஷிஃப்டாக இருக்கட்டும், ஷிஃப்ட் டைமிங்ஸாக இருக்கட்டும், ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், எதுவுமே எனக்கு செட் ஆகலை. நானே வேறு ஏதாவது வேலை மாறிடலான்னு சொல்லி தான் பார்த்துட்ருந்தேன். அப்போ தான் என் கூட படித்த என்னுடைய பேட்ச்மேட்ஸ், மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து பேட்ச்மேட்ஸ் சிலர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட பேசும்போது தான் சரி நம்மளும் ஐடிக்கு ஷிஃப்ட் ஆகலாம், ஐடி கம்பெனிஸுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து எந்த ஒரு ஐடி பேக்ரவுண்டும் கிடையாது, கம்ப்யூட்டர் நாலேஜும் கிடையாது. ஸோ அதான் என்ன பண்ணலாம் அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க வந்து ஏதாவது ஒரு கோடிங் லாங்குவேஜ் அந்த மாதிரி கற்றுக்கோ, அதில் சர்டிஃபிகேஷன் ஏதாச்சும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ கம்பெனிஸில் ட்ரை பண்ணனா உனக்கு கிடைக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்கில் கற்றுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை கற்றுக்கிறதுக்காக நான் சர்ச் பண்ணும்போது தான் நான் குவியை பார்த்தேன். குவியில் அதுக்கப்புறம் நான் குவியை காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசினேன். அவங்க தான் வந்து என்கிட்ட பேசிவிட்டு எனக்கு இன்டர்வியூலாம் வச்சுட்டு எனக்கு எந்த கோர்ஸ் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவங்க தான் எனக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு ஜாயின் பண்ண வரைக்குமே பண்ணி ஒரு 10 டேஸ் வரைக்குமே கூட எனக்கு வந்து ஒரு டவுட்டாக தான் இருந்தது. குவியில் நம்ம வந்து இப்போ புதுசாக ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை கற்றுக்க போயிட்டுருக்கோம். கோடிங்னா என்னன்னே தெரியாது நம்மளுக்கு. கற்றுக்க போயிருக்கோம். அது எந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகும், நம்மளால் படிச்சிட முடியுமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். குவியில் எனக்கு பிடிச்சதே வந்து அவங்களுடைய டீச்சிங், அவங்களுடைய மென்டார்ஸ் அண்ட் அவங்களோட ரெஸ்பான்ஸ் தான். நான் சேர்ந்து ஒரு 10 to 15 டேஸ்லேயே எனக்கு வந்து இருந்த பயம் எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப பேசிக் லெவல்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா எல்லா செக்டார்ஸ்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்தும் ஆளுங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் யாரையுமே வந்து இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், அதனால் நம்ம டேரெக்டாக அட்வான்ஸ் லெவல் போகணும்னு இல்லாமல் ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கம்ப்யூட்டர்னால் என்ன, கோடிங் லாங்குவேஜ்னால் என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு வந்து ஸ்லோவாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஒரு 15 டேஸ்லேயே நான் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன், கண்டிப்பாக நம்ம படிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஸ்பூன் ஃபீடிங்காக தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் செகண்ட்லி அவங்களோட ரெஸ்பான்ஸ். உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அது படிக்கிறதுலையா இருந்தாலும் சரி, இல்லை அகாடமிக் வைஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணால் உடனே 1 or 2 டேஸில் உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிடுவாங்க, உங்கள் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலாக நான் வந்து மார்ச் 2024 என்னோடய கோர்ஸ் எஃப்எஸ்டி கோர்ஸை முடிச்சிட்டேன். பட் அதுக்கப்புறம் நான் ஒரு 6 மந்த் இப்போ செப்டம்பர் மந்த் வரைக்கும் நான் அவங்க காண்டாக்டே பண்ணலை. ஆக்சுவலாக அவங்க நம்பர் கூட என்கிட்ட எல்லாம் போயிடுச்சு, ஃபோன் மாற்றிட்டேன். நெட்டில் நான் மறுபடியும் அவங்களோட வெப்சைட்லேருந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணும்போது உடனே எனக்கு திருப்பி காண்டாக்ட் பண்ணி எனக்கு என்னுடைய ப்ராப்ளம் உடனே இப்போவும் சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ஈஸி. அவங்கக்கிட்ட ஒரு டவுட் கிளாரிஃபை ஆகட்டும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால் அவங்கக்கிட்டேருந்து அதை சரி பண்ணிக்கிறதா இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு எல்லாத்த விட மேலே நம்மளோட மதர் டங் தமிழ்லேயே எல்லாத்தையும் கோடிங் டீச் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு கோடிங் லைன் எழுதுனா கூட அதில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் தமிழ்லேயே ப்யூராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நல்லா அவங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஆக்சுவலாக ப்ளேஸ் ஆகிட்டேன். குவியில் படித்ததை வச்சு தான் நான் ஒர்க்கு வெளியே வந்து ஆக்சுவலாக குவியில் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அதில் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சைமல்டேனியஸாக நானும் தேடிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு இடத்துல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வெப் டெவலப்பராக வேலை கிடச்சிருச்சு. ஸோ குவியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்க கொடுக்குற ஒர்க், டெய்லி கிளாஸை ரெகுலராக கவனித்து அவங்க கொடுக்குற டாஸ்க், அவங்க கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒழுங்காக பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஒரு கோடர் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ ரெகுலராக நீங்கள் இருந்தீங்கனாலே போதும், நீங்கள் இது பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து.